ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு புதுவிதமான ஒரு வீடியோ உண்டு. என்னென்னா இன்றைக்கு நான் ஷாப்பிங் செய்தேன். நான் அதை என்னென்ன சாமான்கள் என்னென்ன பொருட்கள் வேண்டி இருக்கிறேன் அப்படின்ட்டு இதில் பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சு காட்டுறேன் என்னென்ன வேண்டி இருக்கிறேன்னு. இப்போ இது பொட்டேட்டோ பாக்கெட் உண்டு, 2.5 கிலோ பாக்கெட் இது ஒன்று வேண்டினான். மற்ற சாமான்கள் எல்லாம் பேக்குக்குள்ள இருக்கு, அதையும் இப்ப பார்ப்போம். இது சுகர், ப்ரௌன் சுகர். இது இதுவும் வேண்டி இருக்கிறேன். மற்றது இது பிரெட். இன்னைக்கு தேவை எங்களுக்கு பிரெட் சாப்பிட்றதுக்கு டின்னருக்கு. அப்போ பிரெட்டும் வேண்டினான். பிறகு இது பிஸ்கட், லோட்டஸ் பிஸ்கட். இது என் மகளுக்கும் மகனுக்கும் சரியா பிடிக்கும், அதால இதுவும் வேண்டி இருக்கிறேன். இது பனானா. ஒரு இது பார்த்தீங்கன்னா அந்த கறியெல்லாம் செய்கிறது, இந்த மிளகாய், குடமிளகாய்ன்னு சொல்றது இந்த மிளகாயை. இது நாளைக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படும். அப்போ இதுவும் வேண்டினான். மற்ற சாமான் வேறு என்ன? இதில் இது ஒரு சாக்லேட் உண்டு. இதுவும் லண்டன் டாஃபி என்று சொல்றது. லண்டன்ல இருந்தா இந்த டாஃபி வாரது. இந்த டாஃபி எல்லாருக்குமே எங்கட வீட்டை விருப்பம். இது ஒரு ஃபேவரட் ஆனது எங்கட வீட்டை. இது ஃபெரேரோ ரொக்கர். இதோட பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் வேண்டினான். பிறகு எங்கட வீட்டை ஏதாவது சாப்பாடு இந்த நேரமும் தேவை, அதால இது ஒரு சிப்ஸ் பாக்கெட், அதுவும் வேண்டி இருக்கிறேன். அடுத்ததா இது மாதுளம்பழம். இதுவும் நாங்கள் சில வேளையில சாப்பிட்றோம். தொடர்ந்து இது மேங்கோவும் வேண்டி இருக்கிறேன். விருப்பம் இது எல்லாருக்குமே எங்கட வீட்டில். இப்போ இதுவும் வேண்டினா. இது ஸ்பூன், 4 ஸ்பூன் வேண்டினான். இது மெலிச்சு போட்டிருந்தது மிக்ரோ சூப்பர் மார்க்கெட்டில். இதுவும் வேண்டினான் தான். இதெல்லாம் தான் இன்றைக்கு வேண்டி கொண்டு வந்தேன் நான். மேங்கோவை பாருங்க, ரெண்டுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கே இதை கட் பண்ணி சாப்பிடலாம், அப்படி நல்ல பழுத்து இருக்குது. மாதுளம்பழமும் நல்லா இருக்குது பாருங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது சரியா பிடிக்கும் எனக்கு, அதால இதையும் வேண்டினான். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எல்லா திங்ஸுமே. இவ்வளோ தான் இன்றைக்கு நான் வேண்டின பொருட்கள். அடுத்ததாக என்ன வீடியோன்னு பார்க்கலாம். நாங்க சிவராத்திரிக்கு டெம்பிளுக்கு போனாங்க. அந்த டைம்ல நான் மெரதோண்டி செய்தது, அந்த வீடியோவும் அடுத்ததா வரும், அதையும் நீங்க பார்க்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நான் ஒரு நியூ சாரி ஒன்று உடுத்தியிருக்கிறேன். இதுதான் நான் டெம்பிளுக்கு உடுத்தின சாரி. இந்த சாரி வந்து சரியான வெயிட்லெஸ் ஆனது. உடுத்துறதுக்கும் சரியான ஈஸியாக இருக்கும். இந்த சாரியோட பல்லு வந்து எலிஃபண்ட் பிரிண்ட் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில். இது வந்து பரோட்டா. இதுதான் இன்றைக்கு டின்னருக்கு சாப்பிட போகிறோம். இதை வந்து நான் டீப் ஃப்ரெஷருக்குள்ள வச்சுட்டு எடுத்தேன்னா, இப்போ இனி மிக்ரோவேவில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சுட போகிறேன். இப்போ சுட்டுட்டு காட்டுறேன் இது எப்படி இருக்கு வருமெண்டு. இது தமிழ் கடையில் எல்லா இடமும் இருக்குது. ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்க, ரொட்டி வந்து பேனில் தான் சுட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ இலகினபடியாக இதில் சுடுறேன். கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் இப்படி செய்யக்குள்ள சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இந்த ரொட்டி வந்து சுட்டு எடுத்துட்டேன். பாருங்க இப்படி இருக்குண்டு. நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக பார்க்க நல்லா இருக்குது. சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்டாக இருக்கும். கறியோடு சாப்பிடலாம், டேஸ்டாக இருக்கும். பரோட்டா பாக்ஸில் வந்து 5 பீசஸ் இருந்தது. அதை எல்லாமே மேக் பண்ணியாச்சு. இதை இனி டின்னருக்கு சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து வெந்தய குழம்பு. இன்றைக்கு ஃப்ரைடே என்றபடியாக வச்சது. இப்போ கொஞ்சம் சூடாக்கினான். இது வந்து ரசம். பிறகு இங்கால இது வந்து கத்தரிக்காய் கேரட் எல்லாம் போட்டு வெள்ளைக்கறி. இது வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு கறி. இதெல்லாம் இப்போ சாப்பிட போகிறோம் ரொட்டியோட. இன்றைக்கு வந்து எங்களோட ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி க்ளீனாக இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு தான் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டது. இதுக்கு இனி கொஞ்சம் ஃபுட் போடுவோம். இவ்வளவு நாளும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே மிகவும் நன்றிகள். புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.